அண்ணா என்கிற நல்ல பசுமாடு மீது அமர்ந்திருக்கக்கூடிய காகம் போல தான் திமுக ஆட்சி இருக்குன்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவரை பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்றாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்ற கருத்துக்கள் எங்கிருந்து எடுபடும்? எப்பொழுதும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எப்பொழுதும் வழுக்காமல் வழுவாமல் பிறலாமல் ஆட்சி நடத்துகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். வீட்டுல அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயில்ல எல்லாம் 4000 ரூபாய் டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பாக்குறதுக்கு போவாங்க. அதே சேகர்பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்ல இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐயா அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயில கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர்பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, செவுத்துல ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்துல இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான். அது சேகர்பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், கிழிச்சாங்க. அண்ணே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும். நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர். ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும். அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்க மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அந்நியனா பேசுறாங்களா, அம்பியா பேசுறாங்களா, இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் இன்று மாறி இருக்கின்றார். மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமா இருக்கு. ஆனா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வராரு. தமிழக வந்து கடைசி பொசிஷனுங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்துல இந்தியாவுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு. ஆனா இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர். தமிழகத்துல இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்ற மாதிரி, தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர். இன்னைக்கு வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்க. மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதுரையை எங்க கொண்டு அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள். குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ் பெற்ற மதுரையை மாத்திட்டு இன்னைக்கு சு வெங்கடேசன் பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் ஏதோ புக் விழாக்கு போறாரு, சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போறாரு. அப்புறம் திமுகவை பத்தி மட்டும் பேச மாட்டார், எல்லாத்த பத்தியும் பேசுவார். ஏன்னா அவரு மதுரையில அவருக்கு இருக்கிற ஓட்டு 10,000 கீழே தான். திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில அவர் ஜெயிக்க முடியும். அதனால திமுக காரங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டார், மிச்சதெல்லாம் அவர் பேசுவார். அதனால இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கன்னா, பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு விமான நிலையத்தை பத்தி ஒன்னு சொன்னாரு. அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியா பதில் சொல்லி இருந்தாங்க. எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க? குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காங்க? முதலமைச்சரை சந்திச்சு மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா? ஆனா பேசுறதெல்லாம் சைனா, அமெரிக்கா, கிரீன்லாந்து, அண்டார்டிகா, சைபீரியா, அது வேற என்ன புதுசா ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு தான். 3 மாதங்களா மேயர் இல்லாம இருக்கு சார் மதுரை மாநகராட்சி. கரெக்ட். இந்த மதுரை மாநகராட்சி தான் அந்த ஃபேமஸா அந்த ஊழல் வழக்கில் எல்லாம் மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அறிவாலயத்தில் மேயரை வீட்டுக்கு போய் சொல்லி இன்னைக்கு மேயரே இல்லாத ஒரு நகரமாக மதுரை மாறி இருக்கிறது. அது இங்க இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா மேயர் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் கார் பக்கத்துல போறதா, இந்த அமைச்சர் கார் பக்கத்துல போறதா அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா ரொம்ப காலமா இருந்துச்சு. இன்னைக்கு மேயர் பதவியே இல்லாதனால
இந்த தனிக்காட்டு ராஜாவாக 2 அமைச்சர்களும் சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஈகோலயே மதுரை அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அவர்கள் இருவருடைய ஈகோல அழிஞ்சிருக்குன்னா அது மதுரை. இருவருடைய தனிப்பட்ட ஈகோல மதுரை மாநகராட்சியும் மதுரை நகரத்தையும் குப்பை நகரமாக மாத்தி எங்கேயோ கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. சார் கடைசியா ஒண்ணு இப்ப நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். ஏன் அந்த தேர்தல் பொறுப்பாளர்ல இருந்து விலகின அப்பாவுடைய உடல் அண்ணா நீங்க கேட்டதுக்காக மறுபடியும் சொல்றாங்கன்னா அண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா இந்த தேர்தல் பொறுப்பாளர் என்பது கட்சியினுடைய அமைப்பு வேலை. கட்சியினுடைய அமைப்பு வேலை. இந்த பூத்து சக்தி கேந்திரம் நம்முடைய தொண்டர்களை சந்திப்பது அமைப்பு வேலை. அதுக்கு நம்ம கிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய திறமையான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய செய்வாங்க. இந்த அமைப்பு வேலையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆத்மார்த்தமான வேலை. ஒரு தொகுதினா நீங்க அங்கேயே போய் தங்கி இருக்கணும், 2-3 நாட்கள் அட்டஸ்டா இருக்கணும், வீடு வீடாக போகணும், தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் நிலைப்படுத்தணும், அதன் பிறகு ஆர்கனைசேஷனை சரி பண்ணணும், பூத் அளவெல்லாம் ரெடி பண்ணணும், பூத் கமிட்டியை செக் பண்ணணும். இது முழுவதுமாக ஒரு அமைப்பு வேலை. இன்னைக்கு அமைப்பு வேலை செய்யணும்னா முழுமையாக நேரம் கொடுத்து நீங்க பண்ணணும். அங்க இருக்கணும், நீங்க கட்சி உங்களை எதிர்பார்க்கும், சொல்ற டேட்டுக்கு நீங்க அங்க போகணும். ஏன்னா மாநில தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அதை செஞ்சிருக்கோம், எல்லா தலைவர்களும் அதை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் அந்த நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். இந்த நேரத்துக்கு 7ஆம் தேதி போங்க, என்னால 7ஆம் தேதி போக முடியுமான்னு தெரியலீங்கன்னா அதான் நேத்து அதுக்கான காரணம் நான் சொன்னேன். மற்றபடி அரசியல் வேலையும் இன்னைக்கு நம்முடைய இளைஞரணி தம்பியினுடைய திருமணம் இருந்துச்சு. இப்பதான் திருப்பரங்குன்றத்துல திருமணத்தை முடிச்சுட்டு இங்க வர்றேன். அண்ணன் திருமாறன் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு சகோதரரை போல. நான் 2-3 நாள் தாமதமா வந்தாலும் கூட என்னை அதே இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய அன்னைக்கு அண்ணன் வீட்டுல நான் இருக்கேன். அதனால இந்த பணி எனக்கு எப்ப நேரம் இருக்கோ ஓடி வந்துடுறேன். உதாரணத்துக்கு 3 நாள் தாமதமா வர்றேன். அதனால அமைப்பு வேலையை கட்சி பார்த்துக்கும், தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். மற்றபடி அரசியலை பொறுத்தவரை நம்ம பேசணும். பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறீங்க, நம்ம என்ன பதில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அரசியல் கேள்வி கேட்கறீங்க, அதுக்கான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன். அதிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. அதற்கு கட்சிக்கு நம்ம நேரம் கொடுக்கிறோம். ஏன் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடி நாள் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அன்னைக்கு நான் அகில இந்திய தலைவர்கள்ட்டே நான் பர்மிஷன் கேட்டேன், ஐயா இன்னைக்கு என்னால வர முடியாது, கொஞ்சம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, நான் நாளைக்கு வந்துடுறேங்க ஐயா. அடுத்த நாள் டெல்லிக்கு போய் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன். இது எல்லோருமே புரிந்து கொள்வார்கள். ஒரு கட்சியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் யாரை எங்க பயன்படுத்தணும், யாரை எங்க கூப்பிடணும். இது நேத்திலிருந்து பயங்கரமா நானும் பாக்குறேன், டிவியில் அப்படி டிபேட், அப்படி மீடியா அப்படி. சோ இந்த அன்னைக்கு அமைப்பு வேலைகளை அடுத்த 30 நாளும் நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு 5 தொகுதி கொடுத்திருக்காங்க, 6 தொகுதி கொடுத்திருக்காங்க, 3 தொகுதி கொடுத்திருக்காங்கன்னா அவங்க நேரம் கொடுத்து அங்க இருப்பாங்க. அந்த தொகுதியை வெற்றி தொகுதியா மாத்துவாங்க. அதே தொகுதிக்கு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், நான் அவைலபிளா இருக்கேன். மார்ச்ல சூழ்நிலை மாறி இருக்கும், வாங்கன்னு கேட்கறாங்க, நான் திரும்ப அங்க போறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த சரியான நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் அது கட்சி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால எப்பவோ நான் கட்சிக்கு சொல்லிட்டேன். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க அண்ணே கோயம்புத்தூர்ல நிப்பீங்களா, அண்ணே இங்க நிப்பீங்களான்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன். நானாக சொல்லல, கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். எப்பவுமே என்னை பொறுத்தவரை நான் ஒளிச்சு மறைக்கிற ஆள் இல்ல, நேரடியா பதில் பேசிட்டு போறாள். ஏன்னா எப்பொழுதுமே நேரடியா பேசிட்டோம்னா மனசுல எப்பவுமே பாரம் இருக்காது. அதே நேரத்தில் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை 2026 திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏ, இன்னைக்கு அவங்க மாத்தி பேர் வச்சுக்கிறாங்க, இந்தி அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க, யூபிஎன் வச்சுக்கிறாங்க. அது என்ன பேராக இருந்தாலும் கூட அவர்கள் 2026 ஆட்சி கட்டலிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக